என்னம்மா சாமி கும்பிட வாங்கன்னா அக்காவும் தங்கச்சிக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? அத்தை, அவ எத்தனை மாசம் கழிச்சு வந்திருக்கா. பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. பேசிக்கிட்டே இருந்தோம், நேரம் போறதே தெரியல. நாங்க நிறைய நேரம் இருக்குன்னு நினைச்சோம். திடீர்னு பாக்குறோம் மணி 5 ஆயிடுச்சு. அதான் அவசர அவசரமா ஓடி வந்துட்டோம். சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லை சாமி கும்பிடுறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் கூட இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப குசும்புத்த. அதை இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல, பின்ன எதுக்கு அவசரமா கூப்பிட்டீங்க? ஏன் நீ உன் தங்கச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி நானும் என் மருமகளை ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறேன். எனக்கு அவளுக்கு பேசுறதுக்கு எதுவும் இருக்காதா என்ன? கண்டிப்பா. நீங்க பேசலன்னா தான் ஆச்சரியம். ஆனா பேசி மறுபடியும் ஓட வச்சிடாதீங்க. மீனா, சும்மா அத்தை, சும்மா காமெடிக்கு. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா காமெடியா தெரியல, சீரியஸா அந்த மாதிரி தான் இருக்கு. அத்தை, இன்னைக்கு என்ன பூஜை? இன்னைக்கு எல்லாரும் கும்பிடுற மாதிரி பூஜை இல்லம்மா, நம்ம குடும்பத்துல மட்டும் இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்தை, ஊருலகத்துல 1000 பூஜை இருக்கு, அதையே பண்ண முடியல. இதுல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பூஜையா? இது என்ன கதை? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதான் என் மாமனார் இருக்காருல்ல, அவங்களோட தாத்தா, அவங்க மொத்தம் அண்ணன் தம்பிமாரு 5 பேர் இருந்தாங்களாம். சரி, 2 பொண்ணுங்களும் இருந்திருக்காங்க. 3 பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அதாவது மூத்தவருக்கு, இளையவருக்கு, மூத்த பொண்ணுக்குன்னு மீதி 3 பேரும் கல்யாணம் நடக்காம இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களோட அப்பா இறந்து போயிடுறாரு. சொத்து பத்து எல்லாம் அவங்களோட தாத்தா பேர்ல இருந்ததுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அப்பதான் நம்ம சக்கரவர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, நாங்க சக்கரவர்த்தி வாரிசு, சக்கரவர்த்தி குடும்பம்னு. அந்த சக்கரவர்த்தி, அதாவது உங்க தாத்தாவோட தாத்தா, அவரு சேர்த்து வச்ச பணம் தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நிக்குது. ஆனா அவரு அதை சாதாரணமா சம்பாதிக்கல, தன்னோட வேர்வைய ரத்தமா சிந்தி சம்பாதிச்சாரு. என்ன அத்தை சொல்றீங்க? அப்ப இது பரம்பரை சம்பாத்தியம் இல்லையா? இல்லம்மா, சக்கரவர்த்தி அவங்க குடும்பத்துல 7வது பையன். அண்ணன் தம்பிமாரு எல்லாருமே கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை மறந்துட்டாங்க. அவங்க அம்மாவும் சரியான ஊதாரி. ஆனா கடைசி பிள்ளையா கல்யாணம் நடக்காம அவங்க அம்மா கூடவே இருந்ததுனால அவங்க அம்மானா உசுறு. ஜென்ரலாவே எல்லா பசங்களுக்கும் அவங்க அம்மானா உசுறு தானே, அந்த மாதிரி அவங்களும் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் சொன்னாங்களே தவிர அண்ணமாரடி பண்ணல பாருடா அப்படிலாம் பேசவே இல்லை. இதனால அவரும் அவங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்து அவரால் முடிஞ்ச வேலைக்கு போயிருக்காரு. அத்தை, அவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னு தானே சொன்னீங்க? அதுக்கப்புறமா அவரு அந்த காலத்துல இருந்திருக்காரு. இப்ப தாசில்தார் இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி. அத்தை, அப்ப லஞ்சம் கிஞ்சம் வாங்கிட்டாரா? இல்லைன்னா இவ்வளவு சொத்து சேர்க்க முடியாதே. அக்கா சும்மாரு விடு ஆதி, உங்க அக்கா புத்தி இப்படி யோசிக்காம இருந்தாதான் ஆச்சரியம். மீனா இப்படிதான் யோசிப்பானு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் லஞ்சம் கிஞ்செல்லாம் வாங்கல. முதல்ல அந்த வேலையை தான் பார்த்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா தான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு, அதுவும் தன்னோட 40வது வயசுல. என்ன சொல்றீங்க அத்தை? அந்த காலத்துல அவர் படிக்கணும்னு சொல்றப்ப அனந்தம்பிமார்கிட்ட போய் அவங்க அம்மா கேட்க சொல்லியிருக்காங்க. மூத்தவர்கிட்ட போய் கேட்டதுக்கு எனக்கே பிசினஸ் நட்டமா போகுது, நான் எப்படி ஒன்ன பாக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது பையனை பெரிய ஜமீன்தார் வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. சொத்து பத்து நிறைய. அவங்க வீட்லயே அதிகம் படிச்சவர் 2வதுதான். ஆனா அவரும் எல்லாரும் என்ன பண்றாங்க, என்கிட்ட மட்டும் வந்து கேட்குற, என்னாலாம் முடியாது, என் மாமனார்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னாராம். அப்ப தோணுச்சான் சக்கரவர்த்தி அவங்களுக்கு, என்னடா இவன் சொந்த தம்பி, நம்ம குடும்பமே இவனை படிக்க வச்சிருக்கு, நிறைய பணம் செலவழிச்சு அவனை இப்படி பெரிய பணக்காரங்க வீட்டுல கட்டி கொடுத்துருக்காங்க, காசு பணம்னு தங்கத்திலே குளிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனாலும் இவனுக்கு செய்ய மனசு வரலையேன்னு 3வதா இருக்கான் பாரு, சரியான மொள்ள மாதிரி, அவ்வளத்தையும் புடுங்கி திங்கிறவன். கரையான் ஒரு இடத்துக்கு போனா எப்படி அரிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளத்தையும் தின்னு முடிச்சிருவான் அவன். இந்த கடைசிக்காரர் சக்கரவர்த்தி வேலையில இருக்கிறப்ப இந்த 3வது பையன் வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட உட்காந்துருக்காரு. அம்மா கடனுடன் இருக்கு, அதை பண்றேன் இதை பண்றேன்னு விவரமே தெரியாத அந்த அம்மாவை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த அம்மாவும் சரியான ஊதாரி. பசங்க எல்லாம் கல்யாணம் நடந்துருச்சுல்ல, இன்னும் 2 பசங்களுக்கு தான் கல்யாணம் நடக்காம இருந்தது. அதாவது 6வது பையனுக்கும் 7வது பையனுக்கும். அந்த அம்மா என்னடானா ஊருக்கே பொங்கி போட்டு காசை கரியாக்கி இருக்கா. ஐயோ, பொண்ணுங்கனாலே சிக்கனமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க? மூத்தவர் கூட பரவாயில்லம்மா, பிள்ளை ஏதோ சுருட்டிட்டான்னு விட்டுடலாம். ஆனா இந்த 3வது இருக்கான் பாரு, இந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல வயக்காடுக்குள்ள போகிற யானை மாதிரின்னு, அவ்வளத்தையும் தின்னு முடிச்சிட்டான். அவங்க அம்மாவை அப்படியே தன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லை. அந்த அம்மாவுக்கு தேவையானது பணம்.
தான் நினைச்சதை தான் செய்யணும். தன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மகாராணி ஆட்டம் செலவு பண்ணணும். இந்த காலத்துல ஒவ்வொருத்தவங்களும் பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதை விட அதிகமா அந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்க. பெத்தவங்க போறப்ப பிள்ளைங்களுக்கு தன்னால முடிஞ்ச அளவு ஏதாவது சேர்த்து வச்சிடணும். ஒவ்வொருத்தரும் நாயா போய் அலையிறப்ப இந்த அம்மா மட்டும் சேர்த்து வச்ச, அதாவது தான் மாமனார் கொடுத்த அவ்வளவு சொத்தையும் ஒத்த ஆளா உட்காந்து தின்னு தீட்டாங்கன்னா அவங்க மட்டும் இல்ல, தான் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்த வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அவங்க இவங்கன்னு. ஆனா அவங்க பெத்த 7 பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு அது கண்ணுக்கு தெரியவே இல்லை. தான் பிள்ளைங்களுக்கு பேரம்பேத்திங்களுக்கு போக வேண்டிய சொத்தை ஒத்த ஆளா இருந்து காலி பண்ணாங்க. இதுல கொடுமை என்னன்னா, அவங்க தாத்தா வேற இறந்துட்டாரா. தாத்தாவோட பேரை போட்டு பேரனே கள்ளத்தனமா சொத்தை எழுதி கொடுத்துட்டாரு. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சக்கரவர்த்தியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட ஆட்டம் தாங்க முடியாம சக்கரவர்த்தி அவங்க அம்மாட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த அம்மாவும் அடங்குற அம்மாவா வந்து பாருனுச்சு. சொத்தா புள்ளையான்னு வரும்போது தான் கடன் அடைச்ச புள்ள கண்ணுக்கு தெரியல. சொத்து அப்பா இந்த புள்ள வேணும்னா சொத்து கிடைக்காது. அப்ப சொத்தா பிள்ளையான்னு யோசிச்சு கடைசியில பிள்ளை இல்லைன்னு பரவாயில்ல, எனக்கு சொத்து இருந்தா போதும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாமாவா இருப்பாங்க? கடைசி காலத்துல அவங்க 6 பேரும் சேர்ந்து ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த சொத்தையும் அழிச்சு தின்னு முடிச்சிட்டாங்க. இருந்தும் 3-4 இடத்துல சொத்து இருந்திருக்கு. அதுலயே எனக்கு ஒரு பங்கு வேணும்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அப்படி கேட்குறப்ப அந்த அம்மாவுக்கு வயசு 70. அத்தை, இவங்க கையெழுத்து போட்டாதானே செல்லுபடியாகும். இவங்க எதுக்கு கையெழுத்து போட்டாங்க? வேற வழி இல்லம்மா. அந்த குடும்பத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் சுயநல பேய்களா இருந்தாங்க. பொம்பளை பிள்ளைங்களும் தனக்கு லாபம் கிடைச்சா போதும், யார்கிட்ட தனக்கு லாபம் இருக்கோ அவங்க பக்கம் சேர்ந்துக்கலாம் நினைச்சாங்க. வயசுக்கு மூத்தவங்க முடிஞ்ச அளவு சுருட்டிக்கிட்டாங்க. இதனால சக்கரவர்த்தி குடும்பத்துக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை வந்தது. ஏன்னா அவங்க வீட்லயும் பிள்ளைங்க பொண்டாட்டி இருந்திருப்பாங்க இல்லையா. எல்லாரும் கேள்வி கேட்கும்போது சக்கரவர்த்தி ஒரு முடிவுக்கு வந்தாரு. எனக்கு என்ன வரணும்னு விதிச்சிருக்கோ, எங்க அப்பா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை மேல இருந்து எங்க அப்பா கொடுப்பாருன்னு டிசைட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தன்னோட பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிக்குன்னு உழைக்க ஆரம்பிச்சாரு. மனுஷ மாதிரி இல்ல, பேய் மாதிரி தூங்காம உறங்காம ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளைங்களை யோசிச்சு யோசிச்சு உழைக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அவர் கஷ்டப்பட்டு சேர்த்த சம்பாத்தியம் தான் இது. அத்தை, ஒண்ணுமே கிடைக்காத அவரே இவ்வளவு பெரிய ஆளா வந்து நம்ம குடும்பத்துல இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறோம். அப்ப அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் எவ்வளவு நல்லா இருப்பாங்க. அவங்கள யாரு அத்தை? இப்பவும் இருக்காங்களா? அவங்க எல்லாம் நம்மளை விடலாம் நல்லா இல்லம்மா. ஏன்னா இந்த கதை நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என் மாமனார் என் பிள்ளைங்களுக்கும் சொல்லி சொல்லி வளர்த்தாரு. நம்ம போட்டி தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துன்னு என் பிள்ளைங்க உங்க புருஷமாருக்கும் தெரியும். அதனாலதான் அவனுங்களும் நமக்கு மட்டும் இல்லாம 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு யோசிச்சு சொத்தை சேர்க்கறாங்க. அதனாலதான் நம்ம குடும்பம் இன்னும் முன்னேறிக்கிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்துல வர்ற சொத்துல லாபத்துல 30% நம்ம அனாதை பிள்ளைங்களுக்கும் முதியோர்களுக்கும் இந்த நாட்டுக்கும்னு ஏதோ ஒரு விதத்துல செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது என் மாமனார் காலத்திலேருந்து, அதாவது உங்க தாத்தா காலத்திலேருந்து நடைமுறையில இருக்கு. உங்க போட்டி தாத்தாலாம் எப்படி செலவு பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னமும் நல்லது பண்ணிருக்கணும். அவர் நல்லது பண்ணதுனால தானே அவரோட பேரை நம்ம உங்க தாத்தா நல்லது பண்றாரு. இப்ப உங்க தாத்தா நல்லது பண்றதை பார்த்து உங்க புருஷமாரும் நல்லது பண்றாங்க. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இந்த கதையை ஒரு பூஜை மூலமா நம்ம குடும்பத்துக்கு வர மருமக்கமாருக்கு சொல்லணுங்கிறது எனக்கு சொல்லப்பட்டது. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். எந்த ஒரு காலத்திலையும் ஒரு சகோதரனுக்கு இன்னொருத்தன் துரோகம் பண்ணவே கூடாது. துரோகம் பண்ணா தலைமுறைக்கும் நிற்கும். அது மட்டும் இல்லாம சொக்காரமார் பாவம் என்னைக்குமே விடாதுன்னு சொல்லுவாங்க. ஓம் பிள்ளைங்களா அவங்க பிள்ளைங்களா நினைக்கணும். இருக்கிறத ஈக்குவலா பிரிச்சுக்கணும். ஒருவேளை ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழேங்கிற மாதிரி இருக்கிற நிலைமை வந்ததுன்னா இன்னொருத்தன் விட்டு கொடுத்து இன்னொருத்தன் வாங்கணுமே தவிர அவனை ஏமாத்தி புடுங்கணும்னோ இல்ல துரோகம் பண்ணணும் நினைக்கவே கூடாது. அத்தை, ஆனா நீங்க இதை எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா நாங்க 2 பேரும் வேற யாரோ கிடையாது. கூட பிறந்த அக்கா தங்கச்சி. என் தங்கச்சிக்கு ஒரு பங்கு அதிகமா கிடைக்குன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமா அத்தை, எங்க அக்காவுக்கு அதிகமா கிடைக்குதுன்னா நானும் சந்தோஷப்படுவேன். எங்க 2 பேருக்கு இடையில போட்டி பொறாமை வஞ்சம் என்னைக்குமே வராது அத்தை. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க, அதனால பிரச்சனை இல்லை. நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்புறம் உங்களோட மருமக்கமார் வருவாங்க. அவங்களும் அக்கா தங்கச்சியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த கதையை நாளைக்கு உங்க மருமக்கமாருக்கு நீங்க சொல்லணும். சூப்பர் அத்தை. நான் கூட வேற என்னவோ நினைச்சிட்டேன். அக்கா, நீ என்ன நினைச்ச? அத்தை, நம்ம ஊர்ல எல்லாம் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவாங்க தெரியுமா? வீடெல்லாம் நல்லா பெருக்கி போட்டு க்ளீன் பண்ணிட்டு சரெல்லாம் விளக்கெல்லாம் அலசி அதுக்கப்புறம் நல்ல பூ மாலைலாம் வச்சு அப்புறம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஜென்ஸ் எல்லாம் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. ராத்திரி போல பச்சரிசி மாவெல்லாம் ஊற வச்சு அரைச்சிட்டு வந்து அந்த சாமி கும்பிடுவோம்ல, அதுல கூட நம்ம நிறைய டிசைன்லாம் பண்ணுவோமே, ஏதோ கிளே வச்சு பண்ற மாதிரி. அது நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது வீட்டில் பண்ணுவாங்க அத்தை. அம்மி பண்ணுவாங்க, குழவி பண்ணுவாங்க, அப்புறம் உருண்டை ஏதோ பண்ணுவாங்க. அப்புறம் சாமி கும்பிட்றப்ப 2 ஒட்டி வந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய குழந்தை இல்லாதவங்க தான் அந்த என்ன நல்லதங்க கதையா, அந்த கதையை கூட சொல்லுவாங்க. நான் கூட அந்த மாதிரி ஏதோ சாமி கும்பிட்டு தான் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன்.
இப்போ என்ன உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடணுமா? வேணா அக்கம் பக்கத்தில் சொல்கிறேன், வர செவ்வாய்க்கிழமை கும்பிடலாம். அத்தை, பக்கத்து வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்றீங்களா? செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடலாமா? ம், சரிம்மா, அப்போ வர செவ்வாய்க்கிழமை கும்பிடலாம். ஆனால் நீ இருக்க மாட்டியே. அதனால என்ன அத்தை, அக்கா இருக்கால, நீங்கள் சாமி கும்பிடுங்க, நான் வீடியோ காலில் வரேன். சரிம்மா. சரி, 2 பேரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஐயையோ, சும்மாவே கணக்கு டீச்சர் மாதிரி 1000 கேள்வி கேட்பாங்க. இப்போ கையில் வரவு செலவு நோட்டை வேற வச்சிருக்காங்க. என்னென்னலாம் கேட்க போகிறாங்களோ. என்ன ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அத்தை, நல்லா தான் இருக்கேன். ஆ, உன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனால் உன் மூஞ்சி வேற ஏதோ இருக்குன்னு சொல்லுதே. என்ன என்ன விஷயம்? அத்தை, நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, பின்ன எதுக்கு விட மாட்டேங்கிறீங்க? காலங்காத்தால புருஷனை முன்னாடி வீட்டில் கத்திக்கிட்டு கிடந்தா மற்றவங்களுக்கு எப்படி மண்டை காயம் தெரியுமா? அத்தை, அது வந்து என்ன அது வந்து இது வந்துன்னு? அத்தை, உங்கள் பிள்ளைகிட்ட யாராவது வந்து நான் உன் ஃப்ரெண்டு கொஞ்சம் கைமாத்தா பணம் கூடனா உடனே கொடுத்துட்றாரு. சரி, கொடுக்குறாரே, கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறாரா? இவரும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை ஆடி அம்மாவாசனை இவர் கேட்டா கூட வாங்கினவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 1000 கதை சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், உறவுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சில பேர் உண்மையாவே ஏதாவது தேவை இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு உதவுங்க. சும்மா ஏதோ பணக்கார விட்ட மருமக கம்பெனி வச்சிருக்கான் இவன்கிட்ட கேட்கலான்னு ஆள் பார்த்து கேட்குறாங்க, திரும்ப கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பணத்தை கொடுத்துட்டு நாயா பேயா அலைய வேண்டியிருக்கு. சொல்லவும் முடியல. பணத்தை திருப்பி கேட்க போனா ஏதோ இவர் தான் கடன் கேட்க போற மாதிரி உங்க பிள்ளையவே பேசுறாங்க. நான் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், ஒரு தடவை கேட்டா கொடுங்க, அடுத்த தடவை திருப்பி கொடுக்கலையா இன்னொரு தடவை கொடுக்காதீங்கன்னு. சொல்றதை கேட்காம நான் சொல்ல சொல்ல கொடுத்துக்கிட்டே இருந்தா என்னதான் அர்த்தம்? சரி, ஏதாவது அவசர தேவையா இருந்திருக்கும். ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு உதவுற தப்பா? அவன்கிட்ட காசு பணம் இருக்கு, நல்ல புருஷனா இருக்கான், நல்ல மனசு இருக்கேன்னு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு ஏன் உதவி செய்யறாமன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அத்தை, அவங்க உண்மையாவே ஹெல்ப் கேட்டிருந்தா நானே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இங்க பாருங்க, போன தடவை கூட அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏதோ பண உதவி கேட்கறாருன்னு கொடுத்திருந்தாரு. நான் பாருங்க, கொடுத்த மறுநாள் நான் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கேன். புது காரோட புருஷன் முன்னாடி இறங்குறாங்க. என்ன அவங்க பார்க்கல, காரோட விலையே 15 லட்சமோ 20 லட்சமோன்னு சொல்றாங்க. இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, நாங்களே அந்த அளவுக்கு இன்னும் கார் வாங்கல. கார் வாங்கி கடன் வாங்கி கார் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தைரியம்? சரி, வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாங்களான்னு பாருங்க, கொடுக்க போறதே இல்லை. ஒரு 20,000 30,000னா பரவாயில்ல, லட்சக்கணக்கில் கடன் கொடுக்குறாரு. இவர் உழைக்கிறதும் சரி, மற்றவங்கள்ட்ட போய் கடன் கொடுத்து ஏமாறுறதும் சரி. எவ்வளவு சொன்னாலும் இவருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த காலத்துல பொழைக்க தெரியாத ஆளா இருக்காரு, சுத்த ஏமாளியா இருக்காரு. இவருக்கு தான் தெரியல, நான் சொன்னாவதை கேட்கல, அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு முத்து, ஒரு வீட்டில் ஆம்பளையால் கத்தி பேசினா பொம்பளையாலும் சரி அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இல்லை அவர் பேசினா நானும் பேசுவேன், 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டா குடும்பம் எங்கே உருப்படும்? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னா எப்படி குடும்பம் ஓடும்? சொல்லு பார்ப்போம். நீயும் ஆஃபீஸ் போகிற, அவனும் கம்பெனி வச்சு நடத்துதான். 2 பேரும் வீட்டில் இருக்கிறதே 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ தான். அதுலேயும் எப்போ பாரு அடிதடி சண்டையா? ஒரு நாளாவது சண்டை இல்லாமல் இருக்கீங்களா? சரி, முந்தி வீட்டில் இருந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி வேலைக்கு போகிறேன்னு சரின்னு சொன்னோம். வேலைக்கு போனதுக்கப்புறம் சண்டை அதிகமாலாம் இருக்கு. இந்த பாருங்கத்தை, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேலே ஏதாவது தப்பு இருந்தா முத்து, நீ பண்ணுறது தப்புன்னு தாராளமாக சொல்லுங்க. இந்த பாருமா, முதல்ல அவன் புருஷன், அதை மனசில் வச்சுக்கோ. உங்கள் அப்பா என்னைக்கு உன்னை கைப்பிடிச்சு கொடுத்தாரோ அன்னைக்கே நீ அவனோட பொறுப்பு. அவனும் உன்னோட பொறுப்பு தான். கொஞ்சம் கொஞ்சமாக திருத்து. அதுக்காக எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. காசு பணத்துக்காக அவங்ககிட்ட சண்டை போட்டு வாழ்க்கையை விட்டுட்டு நிற்காத. அத்தை, அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வர பணத்தை அடுத்தவங்கள்ட்ட ஏமாந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லையா அத்தை? காசு பணத்தை நாளைக்கு சம்பாதிச்சிடலாம், ஆனால் அன்பை, பாசத்தை, அந்யோன்யத்தை சம்பாதிக்க முடியுமா? நீ இப்படியே கத்திக்கிட்டு இருந்த அவனுக்கு கொண்டு பேசவே பிடிக்காம போயிடும். அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்பட போற. அதுக்கு என்ன பண்ண முடியும் அத்தை? அவர் என்ன வெறுத்துருவாருன்னு அவர் பண்ற தப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு முத்து, நீ என்ன சொல்லணுமோ அதை பொறுமையா அமைதியா சொல்லு. கத்தி சண்டை போடாத. கத்தி சொன்னா மட்டும் அவனுக்கு புரிஞ்சிருமா? அமைதியா சொன்னா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லும் போது கொஞ்சம் யோசிப்பான்ல. ஆமா அத்தை, தினமும் எனக்கு இதான் வேலை. கம்பெனியில வேலை முடிச்சுட்டு வந்து 2 மணி நேரம் உட்காந்து உங்க பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணி அன்பு மலையை பொழிகிறேன். உங்க பிள்ளை LKG இப்பதான் போறாரு, இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நீங்களே சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். என்கிட்ட இருந்தப்ப நல்லாதான் இருந்தான், உன்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டான். இந்த பாரு முத்து, கோவப்படாத. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா வாழ்க்கை நடத்த வழியை பாருங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இப்ப நீ பெருசா நான் பெருசானா அப்புறம் குடும்பம் எப்படி ஓடும்? யாராவது ஒரு ஆளு இறங்கி வந்து தானே தீரணும். அவனுக்கு புரியல, இறங்கி வர மாட்டேங்கிறான். ஒரு 2 தடவை நீ இறங்கி போயிற, பொறுத்து போனா இப்ப என்ன குறைஞ்சா போற? இப்ப கூட பரவாயில்ல, உங்க புள்ள கம்பெனியை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இதை இப்ப திருத்தல, பின்னாடி கம்பெனியை கையை விட்டு போயிடும். அப்புறம் குடும்பமா நம்ம எல்லாம் ரோட்ல தான் நிக்கணும். அவன் கொடுக்குற இந்த 1 லட்சம் 1.5 லட்சத்துலயா குடும்பம் நடத்த இருக்கிற போது? அத்தை,
நம்ம ஒன்றும் கோடியில பிசினஸ் பண்ணல, உங்க பிள்ளையே பிசினஸ் இப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே விட்டோம் நாளைக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்க வேண்டாமா? இன்னைக்கு என் வார்த்தை உங்க பிள்ளைக்கு புரியல, ஆனா நாளைக்கு நான் ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு புரியும். ஆனா புரிஞ்சு என்ன பண்ண முடியும்? எல்லாமே கையை விட்டு போயிடும். அன்னைக்கு தோணும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா நாய் கத்துனாலே அவ பேச்ச கேட்கலையேன்னு. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பேசுறீங்க, நீங்களும் உங்க பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல? எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி நான் சொல்லிதான் கெட்ட பேர் வாங்குறேன். சரி, அதை நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாருல்ல. சரி சரி, நான் உன்ட்ட சொல்றேன், நீ எதுக்கு எடுத்தாலும் என் பிள்ளைகிட்ட சண்டை போடாத. என் புள்ளன்னு நீங்க கொடுக்குற செல்லம் தான் அவருக்கு எடுத்து வச்சிருக்கு. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வா. லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், டேபிள்லேருந்து எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் சார். லஞ்ச் பாக்ஸ் டேபிளில் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உள்ளேயே வந்திருக்க மாட்டேன். 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. கையில வரவு செலவு நோட்டை வச்சிருக்காங்க. மூஞ்சி கோவமா இருக்கு, ஆனா எதையும் கேட்கல. ஒருவேளை கேட்க மறந்துட்டாங்களோ? நல்ல வேலை தப்பிச்சேன். இவங்க பயங்கர சிக்கனம், இவர் புள்ள சரியான ஓட்டக்கை. இவங்க 2 பேட்டையும் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு. இன்னைக்கு இவன் வீட்டுக்கு வரட்டும். இவன் சொல்றத பார்த்தா லட்சக்கணக்கில் கொடுத்து ஏமாந்துக்கிட்டு இருக்கான் போல. இவனையும் பிள்ளைகளையும் வளர்க்கறதுக்குள்ள என்ன கஷ்டம். அவர் அங்கே கஷ்டப்பட்டாரு, நான் இங்கே ஒவ்வொருத்தையா இந்த கிழிஞ்ச துணியை தச்சு கொடுக்க, சட்டை தச்சு கொடுக்க, பிளவுஸை தச்சு கொடுக்க, பாவடை தச்சு கொடுக்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தா லட்சக்கணக்கில் கடன் கொடுக்கானா? பெரிய இவன் கோடீஸ்வர வீட்டு மருமவன் நினப்பு. ஓ, உண்மையாவே கோடீஸ்வர வீட்டு மருமவன் தானோ? சரி, என்ன இருந்தாலும் சுயமா இருக்கணும், அதென்ன சுயமரியாதையா இருக்கணும், தான் சம்பாத்தியத்தில் இருக்கணும்னு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களா? அந்த காசை எதுக்கு அடுத்த கொடுத்து ஏமாறணும்? என்ன இருந்தாலும் இந்த பிள்ளை சொல்றதுலயும் உண்மை இருக்கு. நம்ம மாமியாருங்கிறதுனால மருமக எதுக்கு சொல்றா என்ன ஏதுன்னு யோசிக்காம பேசக்கூடாது. இவகிட்ட ஒத்துக்கிட்டோன்னா என்னமோ இவன் நம்மளுக்கு மாமியார் மாதிரி மாறிடுவா. ஆனா அவ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இவன் வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிடுதேன்.